வணக்கம் நண்பர்களே. தாவேகா தலைவர் விஜய் திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. தாவேகா தலைவர் விஜய்க்கு உடல்நல பாதிப்புகள் இருப்பதாகவும் அவரை சில வாரங்களுக்கு ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுது. இந்த தேர்தலில் 5 முனை போட்டி நிலவுகிறது. தாவேகா தனித்து போட்டியிடுது. அக்கட்சி எப்படியும் ஆட்சியை பிடித்துவிடும் என அவர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க. இந்நிலையில் 233 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. விஜய் தனது வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் வகையில் கடந்த 30 முதல் ஏப்ரல் 21 வரை தாவேகா சார்பில் விஜய்க்கு பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டது. கடந்த 30 பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்த விஜய் அங்கிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். தாய் வீட்டிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதா அறிவித்தார். அங்கிருந்து மாலையில் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருந்த நிலையில் வில்லிவாக்கத்தில் அவரது பிரச்சாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அதுபோல் ஏப்ரல் 6 மீண்டும் வில்லிவாக்கம் டி நகரில் விஜய் பிரச்சாரம் செய்வதா இருந்தது. அதையும் ரத்து செய்துவிட்டார். ஏப்ரல் 7 சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்தார். ஏப்ரல் 8 நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். ஏப்ரல் 9 கடலூர் பிரச்சாரம் என அறிவிக்கப்பட்டு அது 11 ஒத்தி வைக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று ஏப்ரல் 10 காரைக்குடியில் விஜய் பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தான் அவர் பிரச்சாரம் செய்ய வந்தால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வேட்பாளரை அழைத்து அவரது கையை உயர்த்தி காட்டி அவருக்கு வாக்களிக்குமாறு செய்கையிலே பேசினார். அவரது பேச்சை கேட்ட கொளுத்தும் வெயிலில் மணிக்கணக்கில் நின்றிருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தாங்க. நேற்றைய தினம் கடலூர் பிரச்சாரத்திற்காவது விஜய் குறித்த நேரத்துக்கு வந்து ஏதாவது பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய பரப்புரையும் ரத்தானது. விஜய் பிரச்சாரம் செய்கிறார் என்பதால் உதயநிதிக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இன்று கன்னியாகுமரியில் நடக்கும் ரோடு ஷோ ரத்தாகுமா என சந்தேகம் எழுந்த நிலையில் விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு புறப்பட்டார். நாளை கும்மிடிப்பூண்டியில் நடக்கவிருந்த பிரச்சாரமும் ரத்தாகியிருக்கு. இவ்வாறு தொடர்ந்து அவரது பிரச்சாரங்கள் ரத்தாவதால் தாவேகாவினர் அதிருப்தியில் இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் எதற்காக விஜய் பிரச்சாரத்தை ரத்து செய்கிறார் என்பது குறித்து விசாரித்த போது அவருக்கு உடல் நலக்குறைவு இருக்கான். அதனால் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாதான். அவர் ஓய்வு எடுக்க வேண்டுமா, இல்லை என்றால் அவரது உடல் மிக மோசமாக சந்திக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறாங்களாம்.